எண்ணகரத்தில் முன்னேறமா விளங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் புதூர் ஊராட்சி அண்ணாநகர் கிராமத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் சுக்குலபட்சமா தொடக்கம் பூதி 15/2/2025 சனிக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறும். எத்தனையோ நாடகங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நடிகர்கள் நீங்க பார்க்காத நடிகர் கிடையாது. அந்த வள்ளி திருமணத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஹரிச்சந்திர மயானகண்டா ஹரிச்சந்திர மயானகண்ட கதை மட்டும் நடக்கும். சத்தியவான் சாவித்திரிண்டா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். அதே மாதிரி பவளக்குடிண்டா பவளக்குடி கதை மட்டும் நடக்கும். மகமாயிண்டா 7 செம்பு கேட்பேன், 1/2 கிலோ பருப்பு கேட்பேன், 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கேட்பாங்க. ஆமா, ஊர்ல பாதி இடத்த வித்து கொடுக்க வேண்டியதான். இதெல்லாம் அது மாதிரி இந்த நாடகம், இந்த வள்ளிருமண நாடகம் பவளக்கொடியும் நடக்கும், சாவித்திரியும் நடக்கும், ஹரிச்சந்திராவும் நடக்கும். அத்தனை கதைகளையும் எடுத்து ஒன்று சேர்த்து கூறுவதுதான் இந்த வள்ளிருமண நாடகம் என்று சொல்லிக்கொண்டு அன்பு தாய்மார்களுக்கு உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன், தயவு செய்து பப்புன் டான்ஸ் முடிஞ்சு எந்திரிச்சு போனீங்கடா நமது முத்துமாரி அம்மனுக்கு பொதுவாக சொல்றேன், வகுத்தால ஓடிடும். ஏண்டா பண்ணிக்க வரந்த முருகனுடைய வேலை பார்க்கணும், வள்ளி நாரதுடைய தர்க்கத்தை பார்க்கணும். நீங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா உங்க உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புல எந்தவித நோயும் வராது. கண்டிப்பா சொல்றேன் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது வல்லாளவட்டி மாநகர் என்றெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களிடையில் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடு பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை முறையோடு இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற நாட்டு மருந்துடைய கருத்துக்களையும் தெல்ல தெளிவாக இந்த மேடையில் எடுத்துக்கூறக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சின்ன குயில் சித்ராவின் எதிரொலி என்று போற்றப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது ஜாந்தி ஸ்ரீ பிஎஸ்சி அவர்கள் இவரகமடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இசை சொரூபமணி, முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய காட்டுவேன் என்று ஒத்த காலி வாடகைக்கு விட்டாரு, பிடிவாதமா இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் இன்றைக்கு தமிழகம் அங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற நமது கல்லல் அருகாமையில் உள்ள கருங்குளத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ஜெய மாதவன் அவர்கள் இவர்களிடையில் நாரதனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி இன்றைக்கு எத்தனையோ ராஜ நடிகர்களை உருவாக்கி, எத்தனையோ ராஜ நடிகைகளை உருவாக்கிய, எத்தனையோ நகைச்சுவை நடிகர்களுக்கு பாடல் எழுதி கொடுத்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் பவனி வந்த இந்த வள்ளிருமண நாகத்தின் மட்டுமல்ல சங்கரதா சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகங்கள் நடிக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரியேடக மாநகர் என்றெடுத்த டி.எம். பாலமுருகன் அவர்களின் அன்பு சகோதரர், திரியேடகத்தைச் சேர்ந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி, தன் வாசிப்பாலும் குரல் வளர்த்தாலும் தமிழகம் எங்கும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார்.
தட்டிக்கிட்டு கிடக்கேன். நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை வைத்து வருகின்ற நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மிருதங்க ஆசிரியர், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவரும் ஆகிய அரசகுல மாநகர் என்றெடுத்த டிபி ஜெயமன்னன் அவர்கள் சுமார் ஒரு 300 மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த 300 மாணவர்கள் இன்னைக்கு சோட போல இதிலே அவருடைய பிரதம சிஷியனாகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் இவர்கள் மடையில் மிருதங்கன் தொப்பின் அந்த பேலா. நன்றி 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 நன்றி.
திருமணம் ஆகி இப்போ 1 மாதம்தான் ஆகுது. புது மாப்பிள்ளை. வீட்டில் பொண்டாட்டி கோபமாக போயிடுச்சு. ஆமாம், காரணம் என்னென்னா என்ன, செத்த மாட்டு தோலை இந்த பாடுபடுது, அந்த பிள்ளை என்ன பாடுபட்டுச்சோ. ஐயா போய் எப்படியாவது எங்களை மாதிரி பெரிய ஆளுகளை வச்சு கூப்பிட்டு வந்துருப்பு. மிருதங்கத்துக்கிடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேரநல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜா அவர்கள் இவர்கள் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. ஆமா, குழம்பு இல்லாட்ட என்ன செய்யறது? தண்ணி ஊத்த. உங்க 2 பேத்துக்கு நவீன் பேக்கர்ல 2 ஓட்ட வடை வாங்கி தர்றேன். என்ன வாத்தியம்யா? ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் TR மகாலிங்கம், MM மாரியப்பா, வரிச்சூர் பழனியப்பாப்பா, ஆமா எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை போட்டாலும் இசைக்கலைஞர்கள் முதல்ல எங்க அண்ணன் பாண்டியண்ணே காலான்ற பார்க்கறது முதல்ல பக்க மேளத்தை தான் பார்ப்பார். இந்த பக்க மேளம் நல்லா இருந்தா தான் நடிகர்கள் நாங்கள் பேர் எடுக்க முடியும்.
இவங்க நல்லா இல்லைன்னு வையே, நான் என்னைய பூதின்னு சொல்லிடுவீங்க, நாடகம் தொங்கிரும். ஆகையினால அருமையான இசை கலைஞர்கள், நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி, உங்கள் ஐவா நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது அன்பு ஐயா மறைந்த காலமேக சிஷியனும் ஆகிய நமது சாமானத்தை சேர்ந்த சாமனத்தை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை நாகராஜ் அவர்கள் இவரமடையில் சின்சா. வெங்காய மண்டியில் ட்ரை சைக்கிள். நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, என் பேரை சொல்லணுமா இல்லையா? என்ன மாப்பிள்ள மானங்கட்டத்தனமா பேசுறீங்க? உங்க பேர் தெரியாதா? ஊருக்கு தெரியலனா என்ன நம்ம ஐட்டம் சொல்லியா? நம்ம நம்ம ஐட்டம் நம்ம ஐட்டம் சொல்லு. நம்ம ஐட்டம்னா நீனா சொல்லிக்க, என் ஐட்டத்தை சொல்ல நம்ம இல்லையா? ஒத்துக்கவே மாட்டேன். என்ன அப்படி நம்ம ஐட்டம் அதான? சரி ஓ ஐட்டம்னு வச்சுக்க. இந்த இருக்கு பாருங்க. ஏ மச்சான் போட்டோ மாத்தி முத்து. ஏய் அது நம்பிராசன் போட்டாயா? நம்பிராசன் போட்டாவா? நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, உங்கள் ஐவா நட்சத்திரம், ஆஸ்திரேலியா புகழ், மலேசியா புகழ், சிங்கப்பூர் புகழ், நமது சுவிட்சர்லாந்து புகழ், சவுத் ஆப்பிரிக்கா புகழ். இங்கெல்லாம் எதுக்கு போனாங்க? கிரிக்கெட் பார்க்க டிக்கெட் எடுக்க போனோம். உங்கள் அபிமான நட்சத்திரம், நகைச்சுவை நடிகையிலே அருமையாக பாடக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம், தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதாச்செல்வி அவர்கள் இவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு அடிமானே மாங்குயில் ஆடி ஆடி வாடி வாடி சீக்கிரம் வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்குயிலே அடி தங்கம் அது முப்புலதா அது முன்னிலதா ஒரு மப்புலதா கிடக்கட அடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்குயிலே அன்னைக்கு சரியான வாட்டியா? ரெண்டு பெண் என்றால் பேய் மறங்கிட்டாங்க. ஆமா ஆமா. என்ன காரணம்? ஒரு வீட்டுல ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு இருக்கு? பெண்கள் ஐட்டுட்டா. ஒரு நம்ம 5 ரூபாயை கொடுத்தா 50 ரூபாய் ஆக்குறது யாருங்க? பெண்கள் தான். 50 ரூபாயை கொடுத்தா 100 ரூபாய் ஆக்குறது பெண்கள் தான். தாய்க்கு பின் தாரம், ஆம்பளை உழைப்பான், உழைச்ச காசை சேமிக்கிறது யாரு? பெண்கள் தான். பெண்கள்கிட்ட என்னைக்கு கொடுத்தோமோ அன்னைக்கே லோன்காரன் அடிச்சுட்டு போயிட்டேன். எத்தனை லோன் வந்தாலும் சிரிச்ச அங்கே பாரு, சிரிப்பை பாரு. காலுக்கு ஒரு லோனா 2 லோனா? விடிவெள்ளி லோனு ஒரு லோனு. விடியக்களுக்கு நாடகத்தை முடிச்சுட்டு போறேன், 5.25 படியில் படுத்து கிடக்கேன், லோன் வசூல் பண்ண. அப்போ என்ன செய்யறது? ஆமா, அதனால மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த. ஆமா, எனக்கு மாதிரிலாம் உலகத்துல பொண்டாட்டி யாருக்கு அமைஞ்சது கிடையாது. சிவன் ராத்திரில இருந்துனே ஒரு வாரத்துக்கு நாடகம் ஆடிட்டு சங்கத்துல தங்கிட்டேன்டா. என் பொண்டாட்டி ஊர்ல சாப்பிட மாட்டா. அப்படி வளர்த்துருக்கேன். அடக்க ஒடுக்கத்தோட வர்றது, மூக்கு பொடிய போட்டு இப்படிலாம் இருக்கியா? அவ்வளவு அருமையானவ. நன்றி 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 நன்றி. அதனால அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கிடுதல் என்ற வெட்டி பிரசு ஒட்டி வருகின்ற ஒளிவெளி அமைப்பு பவானி ஆடியோஸ், இருப்பிடம் அலங்காநல்லூர், மதுரை. உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு உங்களை மகிழ்ச்சி கண்டு ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களா வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பூன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி 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 நன்றி. அண்ணே கல்யாணம் என்ன அண்ணே? ஏய் மனசுக்கு பிடிச்சிட்டு எப்பயுமே 5 நிமிஷம் தட்டிட்டே நிப்பாட்டுவாரு. புளிச்சகீரை. இங்கே 6 மணி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பண்ணன் திரியடகத்தைச் சேர்ந்த DM கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க தாய்மார், ஜோரா எல்லாரும் கைதட்டுங்க.
அங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் நமது மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது கூத்தப்பன்பட்டியைச் சேர்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி குலசேகரநல்லூரை சேர்ந்த வி.எம். மதன்ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாள சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நாகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களை போன்றே இங்கே மிருதங்க வாசிக்க வந்திருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பேரன்பிற்கு தம்பி பரணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பவானி ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பஃபனார்ந்து கொண்டிருக்கும் கமுதி அருகாமையுள்ள சம்பகுளத்தை சேர்ந்த ஸ்ரீ சண்முகராஜா அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாகவும் கமிட்டியான் சார்பாகவும் பொன்னாடை கோரிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை சிறப்புற அமைத்து கொடுத்த ஒக்கூரை சேர்ந்த அருமைக்குரிய நண்பர் பாண்டிச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த அம்மனுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை முடிவு செய்த உடனேயே நாங்கள் முதலில் சென்று பார்த்த இடம் என்று சொன்னால் அது பவானி ஆடியோஸ். போய் பேசினோன்னே என்ன சொன்னோம்னா, நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு கொண்டாந்து உங்கள் மைக் செட் போடணும்னு சொன்னோம். அவங்க அப்பா சொன்னார், என்கிட்ட இங்கே என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து உங்கள் ஊரில் போட்டுறேன்னு சொன்னார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக நமது ஊரையே அலங்காரம் செய்து வைத்திருக்கக்கூடிய பவானி ஆடியோஸ் உரிமையாளருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பவானி ஆடியோஸ் ஆபரேட்டர் தம்பி மதன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு பணியில் வந்திருக்கக்கூடிய காவல்துறை சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சேர்ந்த தம்பி பிரபு அவருடன் வந்திருக்கக்கூடிய சக பணியாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சேர்ந்த தம்பி பிரபு அவருடன் வந்திருக்கக்கூடிய சக பணியாளரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தம்பி மேப் ஸ்டுடியோ பாண்டி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த கும்பாபிஷேகத்தையும் இலவசமாக வீடியோ ஒளிப்பதிவு மூலம் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய மேப் ஸ்டுடியோ பாண்டி அவர்களுக்கு நன்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் குரலுக்கணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் பாண்டியன் அவர்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது பவானி ஒலிபெருக்கையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மேப் வீடியோ உள்ளத்துகளுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது அண்ணாநகர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்துவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும்
நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் KV பாண்டிச்சாமி அண்ணன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா நன்றி 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 கலந்த வணக்கம். சாப்பாடு உண்மையிலேயே என் வாழ்க்கையிலேயே நான் பிறந்ததுலேருந்து 48 வயசாச்சு, நான் பிறந்ததுலேருந்து இப்படி சாப்பிட்டதில்லை. அருமையான சாப்பாடு, சத்தியமா கோயிலுக்கு பொதுவாக சொல்கிறேன். போய் சொன்னீங்கன்னா நாக்கு அந்த உனக்கு விழுந்துடும். சத்தியம் பண்ணுறேன், கோயிலில் சொல்கிறேன். 900 ரூபாய்க்கு எடுத்த வஞ்சிர மீன் என் வீட்டில் சூட மீன் எடுப்பா 60 ரூபாய்க்கு. பூரா முள்ளு முள்ளா வஞ்சிர மீன், நாட்டுக்கோழி, அதுபோக ஆட்டுக்கறி, அதுபோக வெண்டிக்காய் மண்டி, கொண்டக்கயிறு கொண்டக்கல்ல கூட்டு, ரசம், மோர், தண்ணி பாட்டில். யார் கொடுப்பா? பாண்டிச்சாமி என்ன வீட்டில் இது சரை குடிச்சிருச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகி. ஆகையினால உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார். அன்பு அண்ணே சொன்னது மாதிரி நீங்கள் கொடுக்குற காசு நாளைக்கு பேர் சொல்லாது. இன்னைக்கு போட்ட சாப்பாடு தான் நாளைக்கு போகிற ஊரில் போனோம் சொல்லுவோம். அண்ணா நகர் போனோம், அருமையான பாண்டிச்சாமி என்ன வீட்டில் அருமையான சாப்பாடு உணவளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் பரிமாறிய எனது அன்பு சகோதரிகளுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக என வரவேற்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாக குழு அண்ணா நகர் சார்பாக வருக வருக என வரவேற்று விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையோடு கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய சத்யவான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கு தூக்கி நந்தனார் எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு அண்ணன் பாண்டிச்சாமியை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு